வணக்கம் மக்களே! இன்னைக்கு என்ன படம் பார்த்தீங்கன்னா, கடன் புத்தகம் சொல்லிட்டு ஒரு தமிழ் ஷார்ட் ஃபிலிம் தான் நீங்க பார்க்க போறீங்க. இது நம்ம மண்ணின் மைதில் உருவாக்கப்பட்ட ஒரு தமிழ் திரைப்படம். ஸோ YouTubeல வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ யாரும் பார்க்காம இருந்தீங்கன்னா, கமெண்ட் செக்ஷன்லயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். தட்டி பாருங்க. ஒரு வெறும் ஒரு 40 மினிட்ஸ் தாங்க. 40 மினிட்ஸ் தான். தட்டி பாருங்க. உங்களுக்கு கருத்துக்கள் கண்டிப்பா வந்து கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. இத யார ஒர்க் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, க்ரூ வந்து சினிமாட்டோகிராஃபி பை தனுஷ் கிருஷ்ணன், எடிட்டிங் பை தனுஷ் கிருஷ்ணா சாரி அண்ட் மியூசிக் பை டிஜே பாய்ஸ், லிரிக் பை தனுஷ் குமார். ஸோ இவங்கலாம் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆக்டர் வந்து தர்வீன் நினைக்கிறேன் அவர் பேர் இன்னும் மிஸ்டேக்கன்ல. தர்வீன், தனுஷ்குமார், தனேஷ், தரணி அண்ட் பாலகிருஷ்ணன் இவங்கெல்லாம் வந்து ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேயா? ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட்டா வந்து ரிவ்யூக்குள்ள வந்து போயிடலாம். எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு சின்ன ஒரு அப்பாலஜி சொல்லணும். பிகாஸ் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் 1 வீக் ஆக போகுது. நான் இப்போ தான் நான் ரிவ்யூ பண்ணுறேன். நம்ம வந்து அந்த ப்ரொமோஷன் மீடியா சைட்லேருந்து நம்ம ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அன்ஃபார்ச்சுனேட்லி நெறைய நெறைய பல சந்தர்ப்ப சூழ்நிலைகள்லாம் நெறையா ஷார்ட் ஃபிலிம் வந்து நான் ரிவ்யூ பண்ண முடியாம போயிருச்சு. அதில இந்த படமும் உண்டு. ஆம், ஒரு பெரிய கேப் எடுத்துக்கிட்டேன். ஸோ நீங்க தொடர்ந்து உங்களோட திரைப்படங்கள், உங்களோட குறும்படங்கள் எல்லாத்தையும் வந்து நீங்க அனுப்புங்க. வீடியோ சாங் எல்லாமே அனுப்புங்க. நான் கண்டிப்பா அத பார்த்து ரிவ்யூவும், ரியாக்ஷனும் கண்டிப்பா பண்ண தான் போறேன். எங்கேயுமே ஓட மாட்டேன். அட் த சேம் டைம் கண்டிப்பா நான் பண்றேன்னு சொன்னா பண்ணிருவேன். ஓகேயா? எனக்கு ஜஸ்ட் நீட் சம் டைம் டூ யூ நோ ப்ராசஸ் லாட் ஆஃப் திங்ஸ் வாஸ் ஹேப்பன் பாஸ்ட் ஃபியூ டேஸ். அது வந்து நான் ஓவர் கம் பண்ணிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் டைம் அதிகமாக எடுத்துச்சு அதெல்லாம். ஓகே பட் ஏதோ பண்ணிட்டேன். படம் பார்த்துட்டேன். ஓகே ஃபுல்லாக பார்த்துட்டேன். இப்போ நான் ரிவ்யூ பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ படத்துல நல்லா இருந்துச்சு இதெல்லாம் ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ஷார்ட் அண்ட் ஷார்ட்டாக பார்த்தலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கடன் புத்தகம் இதோட கதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து இதோட ட்ரெய்லர்லேயே நம்ம சொல்லியிருப்போம். ட்ரெய்லராக டீசர் நினைக்கிறேன் நான் ரியாக்ட் பண்ணும்போது நான் சொல்லியிருப்பேன். இது தான் கதையாக இருக்குன்னு ஒரு மிடில் கிளாஸ் பையனோட வாழ்க்கையை மையப்படுத்தி இந்த கதையை வந்து இருக்க போகுதுன்ட்டு. அவனை சுற்றி ஒரு கடன் சூழ்ந்து இருந்தா அவன் எப்படி அதை ஃபேஸ் பண்ணுறான், அவன் அதை ஓவர் கம் பண்ணுறான்னு இல்லையா, அவன் லைஃப் எப்படி போகுது இதுதான் வந்து ஒரு படமாக காமிச்சிருக்காங்க. ஒரு குட்டியாக சொல்ல பார்த்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கதையோட ஸ்டோரி வந்து செம்மையாக இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது அழகாவே இப்போ உள்ள மலேசியா ஸ்டைலில் வந்து பக்காவாக அழகாக கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் தென் படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே அது ஒரு டைம்லைன் ஜம்ப் பண்ணி காமிச்சதா இருக்கட்டும், அதுக்கப்புறமா அவன் இன்னர் தாட்ஸ் வந்து அவன் வெளியே வந்து பேசுறதா இருக்கட்டும், அதெல்லாம் நல்லா பக்காவா பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆக்டிங்குமே பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே தி தி கிவ் த பெஸ்ட் நல்லாவே இருக்கு. ஆம், கண்டிப்பா இ இத இதோட ஒரு இதோட மிகப்பெரிய விஷன பார்க்கறதுக்கு ரொம்ப ஆவலாவும் நான் இருக்கேன். ஏன்னா கதை வந்து இன்னும் முடியல. ஜஸ்ட் எ பிகினிங் என்னைய கேட்டா. ஸோ கடன் புத்தகம் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு இன்ஃபினிட்டி மாரி வச்சுக்கங்களேன். அத வச்சுக்க முடியாதுங்க. ஓகேயா? அதே உங்களுக்கு சுருக்கமா சொல்லணும்னா, நீங்க ஒரு ரூ. 10 சம்பளம் வாங்கிட்டு இருப்பீங்க. 10 சம்பளம் வாங்கி வச்சுப்போமே. உங்களுக்கு தோணும் 1000 வாங்குனா செட்டில் பண்ணிடலான்னு. அப்ப நீங்க 1000 வாங்குவீங்க. உங்களுக்கு தோணும், இல்ல இன்னொரு 10 சம்பாரிச்சேன்னா சமாளிச்சிடலான்னு. நீங்க 10 வாங்குவீங்க. அப்புறம் உங்களுக்கு தோணும், இல்ல இன்னொரு 100 இருந்தா சமாளிச்சிடலாம் அப்படின்னு. 100 சம்பளம் வாங்குவீங்க. அப்பயும் உங்களுக்கு பத்தாது. ஸோ அதுதான் ஒரு மிடில் கிளாஸ் பையனோட ஒரு என்ன சொல்றது, ஒரு காமனான ஒரு தாட்ஸே. காமனான தாட்ஸ்ன்னு சொல்றது காமனான விஷயமே அதுதான். ஓகேயா? ஆ சில விஷயத்த வந்து நம்ம போதும் போதும்ன்னு சொல்ல மாட்டோம். ஓகேயா? என்ன போதுங்க போதுங்கன்னு சொல்ல மாட்டோம். சாப்பாடு போதும்ன்னு சொல்லிருவோம். ஆனா காசு வந்து போதும்ன்னு சொல்ல மாட்டோம். இன்னும் வேணும்னு தான் கேட்போம். ஸோ இந்த மாரி பணத்த வச்சு அதோட அந்த பணத்தால நடக்கிற என்வைரன்மென்ட் வச்சு வந்த கதைகள் நெறையாவே இருக்கு. அதுல இந்த கடன் புத்தகமும் வந்து ஒரு அழகான ஒரு கதையா அமைஞ்சிருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். நல்லாவே பண்ணியிருக்காங்க. சொல்ல வந்த கருத்த வந்து அழகாவே சொல்லியிருக்காங்க. ரொம்ப நேர்த்தியா சொல்லியிருக்காங்க. அதுக்கே குடாஸ் டூ த என்டையர் டீம். வெல் டன். ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் படத்துல வந்து என்னென்ன விஷயங்கள வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருக்கலாம்னு கேட்டீங்கன்னா, விஷயங்க படத்தோட அ சினிமாட்டோகிராஃபி. ஓகே. சினிமாட்டோகிராஃபி என்னைய பொறுத்தவரை ஐ திங்க் யூ கைஸ் டூக் இன் iPhone 14 ஆர் 15 மேபி ஐம் நாட் ஷூர். மேபி 13 கூட இருக்கலாம். சினிமேட்டிக்ல எடுத்திருக்கீங்க. சினிமேட்டிக் வெர்ஷன்லேருந்து எடுத்திருக்கீங்க. அங்க ப்ராப்ளம் தெரியுமா? சினிமேட்டிக்ல இருக்கும்போது எப்பயுமே லைட்டிங் பிரச்சனை இருக்கும். ஓகேயா? மோர் லைட் ரிக்வைர்ன்னு சொல்லி போட்டே இருப்பானுங்க. அது எதனால தான் நாய்ஸ தவிர்க்கிறதுக்கு இருக்கு. 2வது இது என்ன ஆகும்னா சினிமேட்டிக்ல இருக்கும்போது, உங்கள வந்து ஃபோக்கஸ் பண்ணி பின்னாடி இருக்கிற விஷயத்த வந்து ஒரு பொக்கே எஃபெக்ட்ல குடுக்கும். அது என்ன ஆகுதுன்னா, படத்தோட ஒரு குவாலிட்டிய வந்து அது கெடுத்து விட்டுரும். ஓகேயா?
அண்ட் தென் அட் த சேம் டைம் நீங்கள் வந்து கலர் கிரேட் பண்ணியிருக்கீங்க. பட் கலர் கிரேட் வந்து இஃப் நாட் மிஸ்டேக்கன்லா இதை வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு டெவன்சியோ இல்லை ஒரு ப்ரீமியம் ப்ரோவில் பண்ண மாதிரி எனக்கு தோணல. இஃப் நாட் மிஸ்டேக்கன் இஸ் ஃபிலிம் மோரா. ஓகே, ஐ ஹேவ் அ ஸ்ட்ராங் ஃபீலிங் தட் மேபி அது ஃபிலிம் மோராவாக இருக்கலாம். பிகாஸ் நான் ஃபிலிம் மோரா தான் பார்க்கிறேன். எனக்கு அதை அந்த கலர்லாம் பார்க்கும்போது வந்து எங்கேயோ பார்த்த மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. எதனால நான் சொல்கிறேன்னா, நிறைய இடங்கள்ல வந்து அந்த என்டையர் மூவியே பார்த்தீங்கன்னா கலர் வந்து ரொம்ப நீங்கள் சேச்சுரேஷன் அதிகமாக வச்சு கொடுத்த மாதிரி இருக்குது. ரொம்ப ரொம்ப டார்க்காக இருக்குது. ரொம்ப ஹார்டாக இருக்குது அதோட கலர்ஸ். ஸோ அவர் ஸ்கின் கலர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு அது அது நேச்சரிஸ்டிக்காகவே இல்லை. ஓகேயா? ஸோ மேபி அண்ட் தென் நீங்கள் பிடிஎஸ் காட்டுறீங்க. பிடிஎஸ்ல இந்த கலர் டோனுக்கும் இதுவும் பார்க்கும்போது ஐ கேன் சி லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ். என்னை கேட்டால் நீங்கள் பிடிஎஸ் இந்த கலர் டோனையே வந்து வச்சு கொஞ்சம் மைனூட் கரெக்ஷன் பண்ணியிருந்தாலே செம்மையாக இருந்திருக்கும். பட் ஓடு பண்ண மாதிரி இருக்குது. அது தவிர்த்துருங்க முடிஞ்ச அளவுக்கு. பிகாஸ் நம்மளோட போதுமான கியர்ஸ் வந்து இல்லை. போதுமான எக்யூப்மெண்ட் நம்மகிட்ட இல்லை. பட் வி டிட் சம்திங். பட் அதுக்கேற்ற மாதிரியே வந்து நம்ம ஒரு அதோட கரெக்ஷன்ஸும் பண்ணால் பெட்டராக இருக்கும். அதிகமாக பண்ணும்போது என்ன ஆகும்னா அது வந்து ஒரு மாதிரி அதோட அதோட தரத்தை வந்து அது குறைச்சிரும். சொல்லுவாங்களே அளவுக்கு மீறினால் அமிர்தம் மஞ்சள் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி தான். ஸோ அது லைக் இப்போ கான்செப்ட் வந்து என்னதான் நல்லா இருந்தாலுமே கூட அதோட அந்த கலர் கிரேட் பார்ட் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து அது ஓவர் டூவாக இருக்கிறனால கொஞ்சம் கடினமாக இருக்குது என்டையர் மூவி வந்து முழுசாக பார்க்கறதுக்கு. ஓகே, எனக்கு அந்த ஒரு ஃபீல் இருக்குது. பட் கதைக்காகவே தான் நான் முழுசாக பார்த்தேன். கதை செம்ம நல்ல கதை. ஏன்னா அது நானும் பாதிக்கப்பட்டிருக்கேன். என்ன மாதிரி இப்போ நான் பேசியிருக்கும் போது வரை இந்த மாதிரி இன்னொருத்தன் வந்து உட்காந்து அழுது தான் இருக்க போகிறான். உட்காந்து யோசிச்சு தான் இருக்க போகிறான். இந்த மாதிரி பண்ணிட்டு தான் இருக்க போகிறான். இந்த டைமில் உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருக்க போகிறான். இதை பற்றி யோசிச்சுட்டு இருக்க போகிறான். இந்த டைமில் உட்காந்து அவங்க அம்மா வந்து அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கலாம். வீட்டு காசு கட்டணும், எந்த காசு கட்டணும்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கலாம். ஸோ இது ரொம்ப ரிலேட்டபிளான ஒரு ஸ்டோரினால எனக்கு ரொம்ப அழகாகவே அது எனக்கு எங்கோட சிங்க் ஆயிடுச்சு. பட் யா, color grading is a major part. You guys have to focus in your future. And also cinematography, again come back to cinematography. எனக்கு வந்து விஷுவலாக இன்னும் கொஞ்சம் நிறைய மெனக்கெடுகள் இருந்திருந்தால் இன்னும் நல்லா இருக்குமோன்னு தோணுது. பிகாஸ் நிறைய இடம் வந்து பார்த்தீங்கன்னா யூ கேஸ் டுக் இன் ஸ்டாட்டிக் ஷாட்ஸ். ஸோ ஸ்டாட்டிக்கை தாண்டி இன்னும் கொஞ்சம் மூவ்மெண்ட் ஷாட்ஸ் நீங்கள் அதிகமாக கொடுத்துருக்காம தோணுது. இப்போ எப்படி நான் சொல்ல வரேன், உதாரணம் சொல்கிறேன். இப்போ வந்து அவன் வந்து கடனில் பாதிக்கப்பட்டிருக்கான். அவன் டீ குடிக்கிறான். ஓகேயா? இந்த சீனை காட்டும் போது அந்த இடத்துல வந்து அவங்க அம்மா வந்து கால் பண்ணி காசு கேட்குறாங்களே. ஓகே, அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து ஸ்டாட்டிக்காக இல்லாமல் அந்த ஷார்ட் வந்து ஸ்டாட்டிக்காக காட்டாமல் ஒரு ஹெல்ட் மூவ்மெண்ட் காமிச்சிருந்தீங்கன்னா அந்த 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 மெசேஜ் வந்து லைவ்லியாக கன்வே ஆகும். நான் சொல்கிறது மேபி உங்களுக்கு சவுண்ட்ஸ் கன்ஃபியூஸ். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொல்கிறது மேபி உங்களுக்கு புரியலாம். ஓகேயா? சில இதில் எல்லா இதுலேயுமே வந்து ஸ்டாட்டிக் தேவைப்படாது. சில இதில் வந்து நீங்கள் ஹேண்டில் கொடுத்தா மட்டும்தான் அந்த சீன் இன்னும் கொஞ்சம் நேச்சரிஸ்டிக்காக நம்பகத்தன்மையாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தென் யூ வில் கெட் லைக் பெஸ்ட் ரிசல்ட். ஓகேயா? அது டவுட்டே இல்லை. ஸோ இது என்னோட இது. என்ன அடுத்தது வந்து ஆக்டிங் வைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. எஸ்பெஷலி கதையோட ஹீரோ தருவின் அவர் பேர் நினைக்கிறேன். நல்லா பண்ணியிருக்காரு. பட் ஐ திங்க் நீங்கள் இன்னமும் வந்து உங்களோட ஃபேஸில் உங்களோட எமோஷன்ஸில் வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் சில இடங்களில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க. பட் என்னதுன்னா யூ டோன்ட் டு லெட் இட் அவுட். இப்போ நீங்கள் ஒரு ரியாக்ஷன் பண்ணுறீங்க வச்சுப்போமே. இப்போ நீங்கள் சிரிக்கிறீங்க இல்லை அழுவுறீங்க வச்சுப்போமே. அது நீங்கள் லெட் இட் அவுட் பண்ணிடுங்கன்ற. நீங்கள் வந்து அடக்கி வைக்கிறீங்க, நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறீங்கன்ட்டு வி கேன் சி டு கேமரா. உங்களால் வந்து ஒரு பேர் ஐயில் பார்க்க முடியாது. அதையே வந்து கேமரா வியூவில் நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வி கேன் சி எவ்ரிதிங். எல்லாமே பார்க்க முடியும். ஸோ எனக்கு அந்த ஒரு ஃபீல் இருக்குது. நீங்கள் இன்னும் கொஞ்சம் ட்ராட் பண்ணியிருக்கலாம். உங்கள் எமோஷன்ஸ் இன்னும் நீங்கள் ட்ராட் பண்ணியிருக்கலாம் அப்படின்ட்டு. அது பத்தாத மாதிரி இருந்துச்சு. அது ரொம்ப நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி பண்ணுன மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. correct me if I'm wrong, but this is what I feel after I watched 40 minutes 53 seconds of the film. And then இன்னும் கொஞ்சம் டெக்னிக்கலாக நிறையா பண்ணுங்கப்பா. ஓகே, நிறையா ட்ரை பண்ணுங்க. அண்ட் தென் ஒரு விஷயத்தை பற்றி நான் பேச மறக்கலை. நான் கடைசியாக சொன்னிருந்தேன். என்னதுன்னா படத்தோட மியூசிக். ஆனால் அன்பே, எனக்கு இந்த பாடல் வந்து எங்கேயோ
அதோட அந்த டூன் நீங்க கேட்ட மாரி இருக்கு. பட் நீங்க சொந்தமா செஞ்சிருக்கீங்கன்னு நெனைக்கிறேன். ஓகேயா? நல்லா இருக்கு. அந்த பாட்டு செம்மையா இருக்கு. "ஆனால் அன்பே" அப்படின்னு சொல்லிட்டு. ஐ திங்க் உங்களோட அந்த போஸ்டர்ல எல்லாத்துலயுமே வந்து நீங்க இந்த பாட்டு தான் போட்டிருந்தீங்க. ஐ ரியலி தாட் அது ஏதோ ஒரு படத்துலேருந்து வந்திருக்கும்னு நெனச்சேன். எனக்கு இப்பயுமே அந்த தாட் தான் இருக்கு. பட் மியூசிக் போய் பார்த்தா, லிரிக் வந்து தனுஷ்குமார் சொல்லும்போது எனக்கு லைக் நீங்க சும்மா பண்ணியிருக்கீங்க. குவாலிட்டி நல்லா இருக்குங்க. அததான் சொல்ல வரேன். லைக் செம்மையா இருந்துச்சு. அது ஒரு மிகப்பெரிய பிளஸ். அதுவும் அந்த வாழ்க்கை எல்லாத்துக்கும் வந்து ஒரே மாரி இருக்காதுல்ல. அதுக்கப்புறம் வந்து அந்த பாட்டு வரதெல்லாம் வந்து செம்மையா சிங்க் ஆனுச்சு. ரொம்ப புடிச்சிருந்துச்சு. ஆ தயவுசெய்து இன்னும் கொஞ்சம் இதுல வொர்க் அவுட் பண்ணுங்க. உங்ககிட்ட ஒரு மிகப்பெரிய பிளஸ் இருக்கு. அந்த பிளஸ் வந்து எப்படியாவது இன்னும் கொஞ்சம் 1000 மடங்கா மாத்த பாருங்க. நல்லா இருக்கு. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். இதான் என்னோட ஹானஸ்ட்டான ஒரு ரிவ்யூ. ஓகே. ஆ என்னோட நான் சொன்ன குறைகள வந்து நிறைகளா மாத்த முயற்சி பண்ணுங்க. மேபி ஐ அம் ராங். மேபி ஐ ஸ்லைட்லி ரைட். ஹூ நோஸ்? மேபி நான் சொல்லும்போது உங்களுக்கு ஃபீல் ஆகுது. ஆமா அப்படின்னா, தென் இஸ் எ குட் சைன்லா. ஓகே. ஸோ உங்களுக்கு இந்த ரிவ்யூ வந்து புடிச்சிருக்கும்னு நம்புறேன். அண்ட் ஒருவேளை வந்து உங்களோட கைஸ் லைக் இந்த வீடியோஸ் பார்க்குறவங்க உங்களோட படத்த நான் ரிவ்யூ பண்ணணும், இல்ல ரியாக்ட் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, எனக்கு மறக்காம வந்து கமெண்ட்லயோ, இல்ல எனக்கு வாட்ஸ்அப்ல, இன்ஸ்டாகிராம், டிக்டாக்லயோ கான்டாக்ட் பண்ணி உங்க லிங்க் வந்து ஷேர் பண்ணுங்க. நான் கண்டிப்பா வந்து பார்த்து ரிவ்யூவோ இல்ல ரியாக்டோ நான் கண்டிப்பா பண்றேன். கண்டிப்பா பண்ணுவேன். இந்த படத்த பண்ண மாரி. அண்ட் இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் கைஸ். அகைன் இந்த கடன் புத்தகம் தமிழ் ஷார்ட் ஃபிலிம் வந்து நீங்க பார்க்கணும்னு நெனச்சீங்கன்னா, கமெண்ட் செக்ஷன்ல டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன் தட்டி பாருங்க. தட்டி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்கள வந்து தாராளமா வந்து கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் டூ ஃபாலோ மீ இன் மை டிக்டாக், இன் மை இன்ஸ்டாகிராம் அஸ் வெல். இன்னொரு புது ரிவ்யூல, புது ரியாக்ஷன்ல பார்க்கலாம். பை.